ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜு பொட்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரெகுலராக நமக்கு ஒர்க் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அர்ஜெண்ட்டாக ஒரு ரெண்டு ப்ளவுஸே வருது. இல்லை ஒரு கஸ்டமர் எனக்கு இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு புது புது கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நமக்கு இன்னும் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாகும். அது மாதிரி அதிகமாக நம்மளுடைய வேலையுமே அதிகமாகும். நமக்கு வருமானமும் கொஞ்சம் கூட வரும். அதனால் எப்பயுமே ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ்ன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி நமக்கு வரும்போது இன்றைக்கி நமக்கு ஒரு ப்ளவுஸ் நமக்கு ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்குது, நாளைக்கு நமக்கு தர வேண்டியவங்களது இருக்குது அப்படின்னும்போது நம்ம அதையும் பார்க்கணும். நமக்கு இப்போ ஆர்டரையுமே நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போ ரெண்டுத்தையுமே நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களால அவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிள் வரலாம், இல்லை கடை வச்சுருக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்ட்ரகிள் வரலாம். நான் இதை எப்படி எடுத்து கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றதுமே உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றதுமே நீங்கள் பாருங்கள். என்னென்னா நான் இதில் நிறைய சின்ன சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது தான் என்னால் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இந்த டைலரிங் ஃபீல்டில் என்னால் கொண்டு போக முடியுது. அதை நான் கர்வமாக சொல்லிப்பேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு துணி நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வர்றதே பெரிய விஷயம். அப்படி வரும்போது அதை நம்ம எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் நமக்கு எந்த அளவுக்கு அதை தக்க வச்சுக்கிறத நம்ம யோசித்து பண்ணுறோம் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுற மூலிமா நமக்கு அதை நம்ம தக்க வச்சுக்கிறது அப்படின்றதுமே பார்க்கலாம். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னும்போது, எனக்கு காசு ரொம்ப முக்கியம். காசு எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே காசு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் நமக்கு வீட்டில் இருந்துக்கிட்டு ஸ்டிச் பண்ணுறோம், இல்லை கடை வச்சுருக்குறோம் அப்படின்னும்போது, நம்மளை தேடி ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நமக்கு அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம அந்த வருமானத்தை நம்ம கையில் வாங்குகிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதையுமே நமக்கு கை மேலே பலன் கிடைக்குது அப்படின்னும்போது அது ரொம்ப நான் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுப்பேன். இப்படி இருக்கும்போது தான் நான் இதை யோசித்து இன்றைக்கி இந்த அர்ஜென்ட் ஒர்க்கையும் கொடுக்கணும், நம்ம ஏற்கனவே வச்சுருந்த ஒர்க்கையும் கொடுக்கணும் அப்படின்னும்போது நம்ம ப்ளவுஸை ஃபஸ்ட்டு எப்பயுமே ப்ராப்பராக முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஒரு லைனிங் ப்ளவுஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு லைனிங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது நான் இதை எப்படி நான் சரி பண்ணேன் அப்படின்னாக்கா, வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது கம்பல்சரி நான் நைட்டில் கூட ஒரு 12-1 மணி வரைக்கும்லாம் கூட உட்காந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு படுத்துருவேன். காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம தச்சு வச்சுருந்த ப்ளவுஸை எடுத்து கொக்கி கட்டி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரொட்டீனாக காலையில் எழுந்திரிச்சி நமக்கு என்ன ஒர்க் இருக்கோ அதை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இதனாலே எனக்கு பெண்டிங் ப்ளவுஸ் வீட்டில் இருக்கும்போது இல்லை. ஆனால் இப்போ நம்ம கடைக்குன்னு வரும்போது கண்டிப்பாக எனக்கு அந்த பெண்டிங் ஒர்க்கு நிற்கிது. கம்பல்சரி வருது. அது எனக்கு தெரியுது நல்லாவே. அதை நான் எப்படி சரி பண்ணுறதுன்றதையுமே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த காலம் போய் இப்போ யோசித்து அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றதுமே ஒரு பிளான் பண்ணிக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது என்னால் அதை கண்டிப்பாக எல்லாமே செய்ய முடியுது. என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் எடுத்துன்னு கொடுத்து எனக்கு ஒரு 2 நாளில் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் அதை அன்றைக்கே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஒர்க்கு எனக்கு டிலே ஆகிறதே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த ஒர்க்கை இன்றைக்கே நம்ம முடிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்போது நாளைக்கு நமக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வருது அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு கிடையாது. நம்ம தான் முன்னாடி முடிச்சிட்டோம் இல்லையா? அதனால் எனக்கு ஒர்க்கு அவங்க அர்ஜென்ட்டுன்னு கொடுக்குறாங்கன்னும் போது அதையுமே என்னால் தவிர்க்க முடியாமல் அதையுமே நான் வாங்கி கொடுக்குறேன். அப்போ இன்றைக்கி நான் கொடுக்க வேண்டிய துணியுமே தைச்சிட்டேன். இப்போ புதுசாக ஒரு கஸ்டமர் எடுத்துன்னு கொடுக்குறாங்க, அது அர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதுக்குமே நான் தைச்சி கொடுக்குறேன். இப்படி இருக்கும்போது எனக்கு ரெண்டுமே என்னால் பூர்த்தி பண்ண முடியுது. என்னால் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு பிளானோடு நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலேயுமே நான் மட்டும் கிடையாது, உங்களாலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டைலரிங் ஃபீல்டில்
ஒரு பெண்டிங் ப்ளவுஸ் இல்லாமல் ஒரு அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னா அதையுமே நம்மளால் தச்சு கொடுக்க முடியும்னு ஒரு தன்னம்பிக்கை வந்து வளர வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து பார்த்து பார்த்து வைக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நமக்கு வருது அப்படின்னாலுமே அதை எப்படி நம்ம வந்து நினச்சி ஒரு சில விஷயத்தில் நம்ம செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளால் வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்மளால் வந்து எடுத்து ஒவ்வொரு அடியும் வைக்க முடியும். கண்டிப்பாக வந்து நான் யோசித்த மாதிரி நீங்களும் யோசித்து செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பெண்டிங் ப்ளவுஸு இந்த ஸ்டாப் ஆகாது. ஒரு அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னா அதுக்குமே வந்து நம்மளால் கண்டிப்பாக வந்து அவங்க கேட்ட நேரத்துக்கு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு ஒரு 1 வீக் உள்ளார கொடுத்துருங்க, முகூர்த்த நாள் வருது எனக்கு அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வீடியோ எடுத்து 1 வாரம் ஆகுது, நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வந்து முகூர்த்த நாள் தொடர்ச்சியாக இருந்ததுனால வீடியோ எடுத்துட்டா எனக்கு அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை அப்லோட் பண்ண சுத்தமாக டைமே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் முடியல. நான் சரி கொஞ்சம் ரெஸ்ட்டு விட்டுடுவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விட்டுட்டேன். அதேமாரி வீட்டில் வந்து கூட பண்ணியிருக்கலாமே அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணலாம். வீட்டில் வந்துட்டு நம்ம வந்து நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நான் காலையில் தைக்கிறதுக்கு என்னவோ அது எல்லாமே கடையிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறது, எல்லாத்தையுமே கட்டிங் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச்சிங்கில் உட்காந்துடலாம் அப்படின்றதுனால நான் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுறது இப்போலாம் கட்டிங்கு. அந்த கட்டிங் வேலையை நான் முடிச்சுட்டு நான் வந்து தூங்க போகிறதுக்கே எனக்கு 11, 12 ஆகிடுது. ஆனால் வந்து அது மாதிரி பண்ணும்போது தானே நமக்கு வந்து ஒர்க் இன்னமும் ஈஸியாக முடியுது. ஏன்னா வீட்டில் ஒரு மிஷின் இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக இன்னும் நம்மளால் வந்து பிளான் பண்ணி பண்ண முடியும். அதுவுமே வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த மிஷினுமே வாங்கிடணும். கண்டிப்பாக வந்து பண்ணுவேன். ஏன்னா நம்ம இப்போ சடார்னு ஒரு கடை ஓப்பன் பண்ணதுனால எனக்கு வந்து ஒரு பிளான் இல்லாமல் போனதுனால நான் நிறைய இப்போ வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி போட வேண்டிய வேலை இருக்கிறது அப்படின்றதுனால அதுவுமே வந்து என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ தான் மேனேஜ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இந்த ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கேன். என்னென்னா மேலே ஃபேன் இல்லாமல் இருந்தது, ஃபேனுமே டியூப் லைட்டுமே வந்து ஒரு பல்பு தான் இருந்தது, வெளிச்சம் கம்மியாக இருந்தது. அப்புறம் இன்னொரு பல்புமே வாங்கி இப்போ இன்றைக்கி தான் வந்து அதை நான் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன். சண்டே வீட்டில் இருந்தாங்க அப்படின்றதுனால ஃபேனுமே அதுவுமே வந்து வாங்கி எங்கள் வீட்டுக்காரு பையன் 2 பேருமே வந்து இருந்து அதை ஃபுல்லாக அழகாக முடித்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் மேலே ஃபேன் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் வந்து கொஞ்சம் மீண்டு எந்திரிச்சு வர முடியும். ஏன்னா நம்ம கையில் வச்சுக்கிட்டு மணி கையில் வச்சுக்கிட்டு நம்ம கடை வைக்கல. நம்மளால் முடியும், நம்ம சம்பாரித்து எல்லாத்தையுமே நம்மளால் சரி பண்ண முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையோடு தான் நான் வந்து கடையை வச்சேன். அதனால் வந்து இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம சம்பாரித்து தான் ஒன்றுத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். கண்டிப்பாக நமக்கு வந்து யாரும் வந்து சப்போர்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து நம்மளுடைய கையில் தொழில் இருக்குது. அந்த தொழிலை வச்சு தான் நமக்கான சப்போர்ட்டை வந்து நம்மளே வந்து உருவாக்கிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த சுயதொழில் செய்கிற எல்லாருக்குமே டைலரிங் ஃபீல்டில் இருக்கிறாங்களோ இல்லை வீட்டில் வச்சுக்கின்னு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்களோ யாராக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு சுயதொழில் ஒன்று இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய வந்து ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி ஒரு 10 ரூபா வேணும் அப்படின்னாலுமே இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஏதாவது ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வீட்டில் இருந்துக்கிட்டே பண்ணுறதுக்கு யோசித்து செய்யுங்க. கண்டிப்பாக நம்மளாலேயும் முடியும் அப்படின்றதையுமே நம்ம சாதித்து காட்டுவோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு டைலரிங் தொழிலை வந்து கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் என்னால் வந்து லைஃப்பில் என்னென்னலாம் வந்து ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி வர முடியுது, நான் என்னென்னலாம் பார்க்குறேன் அப்படின்றதுமே நமக்கு வந்து இந்த ஃபீல்டில் இறங்குனதுக்கப்புறம் தான் புரியுது. கண்டிப்பாக வந்து நம்மளுடைய உழைப்பு வந்து நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகுது, நமக்கு எவ்வளோ தன்னம்பிக்கை கொடுக்குது, நம்மளால் வந்து ஒரு கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடத்தை நம்மளால் அடைக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது அப்படின்னும்போது அது நமக்கு ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக சொல்ல வேண்டிய விஷயம் இது. கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.